புயல் நடிகரோட பண்ணை வீட்ல அம்பிகா புருஷன்களோட பெயரை பட்டியல் போட்ட நடிகர். 80ஸ் காலகட்டங்கள்ல தென்னிந்திய சினிமாவுல கொடிகட்டி பறந்த புகழ்பெற்ற நடிகையா தென்பட்டு வந்தவங்க தான் நடிகை அம்பிகா. இவங்க மலையாளம், தமிழ், தெலுங்கு மாதிரியான மொழி படங்கள்ல பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகையா இடத்தை பிடிச்சிருந்தாங்க. இவங்க தன்னோட சகோதரியான ராதா கூட சேர்ந்து தான் திரைப்பயணத்தையே ஆரம்பிச்சாங்க. அவங்க அறிமுகமான புதுசுலயே அடுத்தடுத்து தொடர்ச்சியா வெற்றி படங்கள்ல நடிச்சு ராதாவுக்கு ஈடா பிரபலமாயிட்டாங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சொந்த ஊரா கொண்ட அம்பிகா தமிழ் சினிமாவிலையும் பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டு வந்தாங்க. இது தவிர அவங்க குணச்சித்திர நடிகையாவும் சீரியல் நடிகையாவும் நடிச்சிட்டு வந்தாங்க. ஒருவர் வாழும் ஆலயம், தூங்காத கண்ணொன்று ஒன்று, அம்பிகை நேரில் வந்தால், நானும் ஒரு தொழிலாளி, மக்கள் என் பக்கம், வில்லாதி வில்லன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆளவந்தான், பௌர்ணமி அலைகள், அந்த 7 நாட்கள், சகலகலா வல்லவன், வாழ்வே மாயம், அன்புள்ள ரஜினிகாந்த், உயர்ந்த மனிதன், படிக்காதவன், நான் சிவப்பு மனிதன், இதய கோவில், அருணாச்சலம் மாதிரியான பல்வேறு படங்கள்ல நடிச்ச அம்பிகா பிரபலமான நடிகையா 80ஸ் காலகட்டத்துல தென்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வந்த அம்பிகா வயசானதுக்கு அப்புறமா குணச்சித்திர வேஷங்களை ஏற்று நடிக்க ஆரம்பிச்சாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார், ஆனந்த பூங்காற்றே, உயிரோடு உயிராக, சுயம்வரம், ஜோடி, மழை, உத்தமபுத்திரன், அவன் இவன் மாதிரியான பல்வேறு படங்கள்ல அம்பிகா நடிச்சிருக்காங்க. குறிப்பா அவன் இவன் படத்துல விஷாலோட அம்மாவா அதிரடி காமெடி நடிகையா நடிச்சு எல்லாரையும் குலுங்க குலுங்க சிரிக்க வச்சாங்க. இப்படி ரொம்பவே திறமையான நடிகையா வலம் வந்த நடிகை அம்பிகாவோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1988வது வருஷம் ஆரை பிரேம்குமார் மேனன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்பிகாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி தன்னோட கணவர் கூட அமெரிக்காவில குடியேறிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரேம்குமார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால அவரை விவாகரத்து பண்ணிட்டு சென்னையில வந்து குடியேறிட்டாங்க. 2000 காலகட்டங்கள்ல திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நடிகர் ரவிகாந்த் அப்படிங்கிறவரை காதலிச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா 2 வருஷத்துல 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அவரையும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் அப்படின்னு யாரையும் பண்ணிக்காம தன்னோட மகன்களோட தனிமையில வாழ்ந்துட்டு வந்த அம்பிகா நடிகர் வடிவேலு கூட ரகசிய உறவுல இருந்ததாவும் அவர் கூட அப்பப்போ பண்ணை வீட்டுக்கு போயிட்டு வந்ததாவும் கிசுகிசுக்கப்பட்டாங்க. இத பிரபல சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளர் ரங்கநாதன் சொல்லி அதிர வச்சிருக்காரு. நான் ஒரு தடவை அம்பிகாவை பேட்டி எடுத்தப்போ உங்களுக்கு எத்தனை கணவர் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்களே கணக்கு போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இருக்கிறது 2 மகன்கள் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அம்பிகா. அம்பிகாவே இப்படி சொல்லிட்டதால அவரோட வாழ்க்கையில எத்தனை கணவர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் நக்கலா கிண்டல் அடிச்சிருக்காரு. தொகுப்பாளினியா இருந்து அதுக்கப்புறமா சினிமாவில வாய்ப்பு வாங்கின நடிகை மகேஸ்வரி சாணக்கியன் இவங்கள பொதுவா விஜய் மகேஸ்வரி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சென்னையைச் சேர்ந்த மகேஸ்வரி தன்னோட கல்லூரி படிப்புக்கு பின்னாடி சின்ன திரையில முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்களுக்கு தொகுப்பாளினியா வாய்ப்பு கிடைச்சது. அதை பயன்படுத்தி அப்படியே விஜய் டிவில ஒளிபரப்பான புதுக்கவிதை அப்படிங்கிற சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல நிறைய நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. இதுக்கு நடுவுல 2010வது வருஷம் குயில் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க விஜய் மகேஸ்வரி. 2022ல கமலஹாசன் நடிப்புல வெளியான விக்ரம் படத்துல கௌசல்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. 2021ல வெளியான அம்மன் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. மகேஸ்வரி தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில விஜய் டிவில பிரபலமா இருந்துட்டு வரக்கூடிய சில நபர்கள்ல விஜய் மகேஸ்வரியும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில சமீபத்துல விஜய் மகேஸ்வரி வெளியிட்ட வீடியோ ஒண்ணு சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. இதை பத்தி பயில்வான் ரங்கநாதன் தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காரு. சமீபத்திய வீடியோ ஒண்ணுல விஜய் மகேஸ்வரி தன்னோட வீட்டுல மது அருந்தக்கூடிய பார் செட்டப் இருக்கிறத பத்தி பெருமையா சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. இதுல ரங்கநாதன் பேசினப்போ இந்த ஊர்ல எந்த பொம்பளையாவது தன்னோட வீட்டுல பார் செட்டப் இருக்குது அப்படிங்கறத பெருமையா சொல்லுவாளா? அத வெளிய சொல்லுவாளா? ஆனா விஜய் மகேஸ்வரி அத பெருமையா சொல்லி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவ பார்த்த அவரோட பையனோட பள்ளி தோழர்கள் அவரோட பையன இத பத்தி கிண்டல் செஞ்சிருக்காங்க. இதனால கோபமான அவங்க இத பத்தி விஜய் மகேஸ்வரி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தன்னோட மகன் கிட்ட இதெல்லாம் கண்டுக்க கூடாது கண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க விஜய் மகேஸ்வரி. இந்த மாதிரியான கொடுமைகளை எல்லாம் எங்க போய் சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன்.